ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், நான் தான் ராஜா. ஆக்சுவலாக இன்றைக்கி ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி என்ன மூவி ரிவ்யூனா, படைக்கலம் தமிழில் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் இது வந்து ஒரு மலையாளம் ஃபிலிம். ஸோ இப்போ டப் பண்ணி விட்டுருக்காங்க. ஜியோ ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போது இது வந்து என்ன ஜானர்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு காமெடி ட்ராமா வித் கொஞ்சம் ஃபேண்டசி. ஸோ இந்த மாதிரியான ஒரு படம் தான். லைக் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த ரிவ்யூவில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இதனுடைய டேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா மனு ஸ்வராஜ். ஸோ இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் தான். அது இல்லாமல் இன்னும் சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த 3 கேரக்டர்ஸை பற்றி பேசணும்னா, ஃபஸ்ட்டு வந்து சந்தீப் பிரதீப். அவர் வந்துட்டு இதில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவரு கூட இன்னொரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 4 பேருக்குமான ஒரு கான்வர்சேஷன் அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், லைக் அவங்க பண்ணுற ஃபன், இதெல்லாம் தான் இந்த படம் மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்னும் 2 ப்ரொஃபசர்ஸ். அவங்க யாருன்னா, வீரதீரன் சூரனில் நடித்தார்ல சுராஜ். ஸோ அவர் வந்து இதில் இருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் ஷரஃபுதீன். ஸோ அவரும் இதில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஸராக ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இதனுடைய ஃபேண்டசி லைனே எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஒன் லைனாக சொல்லணும்னா, லைக் இதனுடைய ஒன் லைனே வந்துட்டு ஒரு புக் ஒன்று, புக் மாதிரி இருக்கிற ஒரு பாக்ஸ். அது புக்கு பாக்ஸ் எப்படி வேணால் எடுத்துக்கோங்களேன். ஸோ அந்த பாக்ஸில் இருக்கிற ஒரு மிஸ்ட்ரி. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு கேரக்டர், ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வந்துட்டு அதை வச்சு மற்றவங்களெல்லாம் எப்படி தன்வசப்படுத்துது, ஸோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஸோ இந்த ஒன் லைனே வந்துட்டு கொஞ்சம் அவுடேட்டட் ஒன் லைன் தான். ஆனால் இதை இவங்க கொண்டு வந்த விதம் இருக்குல்ல, லைக் 2025க்கு ப்ரெசென்ட்டில் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி, இது சூப்பராக இருக்கும். மேபி இன் காலேஜ் டேஸில் நடக்கிறதுனால இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட கொலைட் ஆகிற மாதிரியான நிறைய சீன்ஸ் இருக்கும் படத்தில். ஆனால் அந்த 2 ப்ரொஃபஸர் சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்க பண்ணுற ஒரு ஃபன்னி ஃபேக்ட்ஸ், ஸோ அது புல் ஆஃப் பண்ண விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாருடைய ஆக்டிங்கும் எந்த அளவுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செம்மையாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லைக் என்ன சொல்கிறது, ஆர்ட் ஒர்க்குன்றதே வந்து நிறைய இடத்துல வந்து கரெக்டாக சூப்பரான சரியான மீட்டரில் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்டு இதனுடைய மியூசிக் டைரக்டர் முக்கியமாக சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய சீன்ஸில் மியூசிக்கை வந்து அப் டு தி லெவல் அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போகிறாரு சீனை. பிகாஸ் வந்து இந்த படமே எப்படின்னா, லைக் காமெடி ட்ராமான்றதுனால ஒரு மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸில் போகிற படமாக தான் மோஸ்ட்லி எடுத்திருக்காங்க. அண்ட் இதுலேயும் சில ஹை பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, மியூசிக் இல்லாமல் பார்த்தோம்னா இது ஒரு நார்மல் ஃபிலிம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மியூசிக் எலிவேட் பண்ணுறதுன்றது இதில் சூப்பராக இருந்தது. யார் மியூசிக் டைரக்டர்னா ராஜேஷ் முருகேசன். ஸோ அவர் தான் மியூசிக் போட்டிருக்காப்படி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் நிதின்னு ஒருத்தர். ஸோ அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார் ஒர்க்கு. பிகாஸ் வந்து இதில் நிறைய டிரான்சிஷன் கட்ஸ் இருந்துச்சு. லைக் ப்ரெசன்ட் பாஸ்ட், பாஸ்ட் ப்ரெசென்ட், பாஸ்ட் ப்ரெசென்ட், இந்த மாதிரி போயிட்டு வரும் நிறைய இடத்துல. ஸோ அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒன் லைனே வந்துட்டு ஆஸ்பெக்ட் நார்மலான ஒன் லைன், அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ண விதம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்ஸ்னு பார்த்தோம்னா 2 பேர். ஒருத்தர் வந்து மனு ஸ்வராஜ், அவரே வந்துட்டு பாதி ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டாரு. அண்ட் இன்னொருத்தர் வந்து அவர் பேர் நிதின் சி பாபு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதி அண்ட் மனு ஸ்வராஜ் ஃபைனலாக டைரக்ட் பண்ணிட்டாரு. டைரக்ட் பண்ண விதத்தில் எந்த குறையுமே இல்லை, பயங்கர பக்காவாக பண்ணியிருந்தாரு. பிகாஸ் வந்துட்டு நிறைய சீன் வந்து சூப்பராக இந்த சீன் அடுத்தடுத்து இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்டான கனெக்டிவிட்டி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் புதுசாகவும் இருந்துச்சு. லைக் வந்து முன்னாடி பார்த்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஃபேண்டசி ட்ராமாவில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ரொட்டேட் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ் மூவியாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த படம் தோணுன்னா, லைக் அரவிந்த் சாமி அண்ட் ஜெயம் ரவி ஒரு படம் நடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அந்த படம் பேர் லைட்டாக எனக்கு மறந்துட்டு. ஸோ அது வந்து தனியொருவன் கிடையாது, இன்னொரு படம் இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் சினிமாட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டோம்னா, லைக் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து எவ்வளோ கூலாக அழகாக தெரியணுமோ அந்த அளவுக்கு சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த காலேஜ்குள்ளார போகிறது, ஒரு பாலத்தில் 4 ஃப்ரெண்ட்ஸ் நின்று பேசுறது, இல்லை வந்துட்டு இந்த நிறைய இடத்துல ஓடி போயிட்டு வர மாதிரிலாம் சீன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரிப்பீட்டேட்டிவ் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எங்கேஜிங்காக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கு, அப்புறம் விஎஃப்எக்ஸு, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இந்த விஎஃப்எக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு பீரியாடிக் போர்ஷன் வரும். அதை ஸ்கிரிப்ட் பண்ண விதமும் சரி, அந்த விஎஃப்எக்ஸ் பண்ண விதமும் சரி, எங்கேஜிங்காக சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் லைக் இதில் மியூசிக்காகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி, ராஜேஷ் முருகேசன் பிச்சிட்டாரு. அண்ட் இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு பாதி வரைக்கும் அவரே பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வேறு யார் ப்ரொடியூசர்ஸ், லைக் விஜய் பிரதர்ஸ்ன்னு நினைக்கிறேன். விஜய்ன்னு தான் பேர் போட்டிருந்தது, சரியா தெரில. அண்டு இவங்க எல்லாரும் சூப்பராக அவங்க கொடுத்த வேலையை பண்ணிட்டாங்க. மற்றபடி இது எங்கேஜிங்காக இருக்கா இல்லையா, அண்ட் காமெடியாக இருக்கா இல்லையா, காமெடி வந்துட்டு ஆஸ்பெக்டில் பார்க்கணும்னா காமெடி வந்துட்டு எனக்கு தமிழில் பார்க்கும்போது ஒரு 90% ஒர்க் ஆச்சு. சில இடத்துல காமெடி அவ்வளோக்கா ஒர்க் ஆகலை.
மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். ஏன்னா கன்டென்ட் ஓரியன்டடா போறதுனால அவ்வளோக்கு எனக்கு ஓகே காமெடி இஸ் ஃபைன் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் லைக் அந்த ஒரு பேக்கேஜ் கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கும். எங்க ஆரம்பிச்சதோ படம் அங்கேயே கடைசியில வந்து முடியும். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டைரக்டர்ஸ்க்கே உண்டான ரைட்டிங் அந்த மாரி இருந்தது. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் இத பத்தி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. முடிஞ்சா நீங்களும் பாருங்க. நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஃபில்ம் அந்த மாரி ஃபேண்டசி ஃபில்ம் இதெல்லாம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும். வரட்டா? பை பை. லவ் யூ.